நம்மோடு மிஸ்டர் கோலாஹல ஸ்ரீனிவாஸ் இணைந்திருக்கிறார். ரைட், நன்றி கோலாஹல ஸ்ரீனிவாஸ் இணைப்பில் இணைந்தமைக்கு. இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் இந்த டேர்மில் தொடங்கினதுல இருந்தே ஒரு பீஸ் மேக்கராகவே தன்னை பிரகடனப்படுத்திக்கிறதுல ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இதை ஒரு ஆர்கானிக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை எல்லா பத்திரிகைகளும் விமர்சனம் பண்ற மாதிரி நோபல் பரிசை நோக்கிய ஒரு வெல் பிளான்டு பிஆர் ஸ்டண்ட்டை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணுமா? இல்ல இது அதாவது ஒரு ஆர்கானிக்கா இல்லைங்கிறதான விஷயம். ஆர்கானிக்கா இல்லைங்கிறது தான் இங்க ஒரு விஷயம். அதாவது ரெண்டு பக்கம் மோதல் நடந்துட்டு இருக்கு, சட்டுன்னு அதை கொண்டு வந்துடணும், அதை செஞ்சு காட்டிடணும் அப்படின்னு அவர் ஏற்கனவே பிரச்சாரத்தின் போது ஒரே நாள்ல நான் அமைதியை கொண்டு வந்துருவேன், இந்த ரெண்டு பேருக்கு இடையில நான் பீஸை கொண்டு வந்துருவேன் நிறைய என்ன ஆச்சு. அதுக்கப்புறம் இங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ உதாரணமா இப்போ ட்ரம்ப்பை சந்திக்கிறதுக்கு முன்னால இன்னைக்கு ஜெலன்ஸ்கி போட்ட எக்ஸ் பதிவை பாருங்க. ரஷ்யா கேன் ஒன்லி பி ஃபோர்ஸ்டு இன்டு பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த். த பிரசிடென்ட் ட்ரம்ப் ஹேஸ் தட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறார். ஸோ ரஷ்யா ஃபோர்ஸ் பண்ணணும், அப்படி பண்ணி இந்த பீஸை கொண்டு முடியும், அதுக்கான பலம் ட்ரம்ப்புக்கு இருக்குங்கிறாரு. அதே நேரத்துல ஜெலன்ஸ்கி இன்னைக்கு சந்திக்கிறதுக்கு முன்னால இது ட்ரூத் சோஷியல்ல ட்ரம்ப் போட்ட பதிவு என்ன அது பாத்தீங்கன்னா, அதை அப்படியே சொல்றேன். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விரும்பினால் ரஷ்யாவுடனான போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர முடியும், இல்லை என்றால் போர் தொடர்ந்து நடத்த விரும்பினால் அப்படியே போராடி கொண்டே இருக்கலாம். இந்த போர் எப்படி தொடங்கியது என்பதை நினைத்து பாருங்கள். நேட்டோ அமைப்பில் உக்ரைனை இணைக்க கூடாது, சில விஷயங்கள் ஒருபோதும் மாறாது. அதேபோல் 12 ஆண்டுகளுக்கு முன்னர் கிரிமியா ரஷ்யாவுக்கு வழங்கப்பட்டது, அதை மாற்ற முடியும் என்று உக்ரைன் நினைக்க கூடாது. இது ட்ரம்ப் போட்ட பதிவு. இதுல ஒரு முக்கியமான விஷயம், இப்ப ரீசெண்டா 15ஆம் தேதி அன்னைக்கு ட்ரம்ப்ப புட்டின் சந்திச்சுட்டு போனார் இல்லையா, அப்போ அதை முடிச்சிட்டு பிரஸ் மீட்ல பேசுறப்ப அவர் சொன்ன ஒரு விஷயம், அது என்ன அப்படின்னா, இந்த போருக்கான அடிப்படை காரணங்கள் எதுவோ அது களையப்படணும் அப்படின்னு. அதே டோன்ல புட்டினுடைய டோன்ல ட்ரம்ப் பதிவு போட்டிருக்காரு. அவர் சொல்றாரு என்னன்னா, போர் எப்படி தொடங்கியது என்பதை நினைத்து பாருங்கள், நேட்டோ அமைப்பில் உக்ரைனை இணைக்க கூடாது அவர் சொல்றாரு. ஆக்சுவலா போர் தொடங்கியதற்கான அடிப்படை காரணம் நேட்டோல இணையணும்னு உக்ரைன் ஆசைப்பட்டது, அதுதான் அதுக்கான காரணமா இருந்தது. அந்த காரணம் களையப்படணும் அப்படிங்கறத புட்டினுடைய முதல் கோரிக்கை. அது அப்படியே அவர் எக்கோ பண்றாரு ட்ரம்ப். பிளேமிங் தி விக்டிம் மாதிரி எடுத்துக்கலாம் இல்லையா? அப்படித்தான் போகுது. அவர் இன்னொன்னு, ஏற்கனவே அமெரிக்க தரப்புல வந்திருக்கக்கூடிய அவங்க எடுத்துட்டு இருக்க அந்த முடிவுகள்லாம் இருக்குல்ல. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா, கிரிமியா இனி உக்ரைனோட கிடையாது அப்படிங்கறத உக்ரைன் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னது. அதே போல இந்த ஆண்டு பிப்ரவரி மாசம் 12ஆம் தேதி பெல்ஜியம் கேபிட்டல் பிரசல்ஸ்ல நடந்த அந்த மாநாட்டுல பாதுகாப்புத்துறை, அதாவது உக்ரைன் ஆதரவு நாடுகளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாட்டுல அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸேட் கூறினது, அத அப்படியே அந்த இதை நான் தமிழ்ல கொடுக்குறேன், சொல்றேன். அமைதி ஏற்பட வேண்டும் என்றால் ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை இனி திரும்ப பெற முடியாது என்கிற யதார்த்தத்தை உக்ரைன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உக்ரைன் எல்லைகளை 2014க்கு முன்பிருந்த, அதாவது கிரீமியாவை ரஷ்யா இணைத்துக் கொண்ட ஆண்டுக்கு முன்பிருந்த நிலைக்கு மாற்ற முடியாது என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உக்ரைனில் நிரந்த அமைதியை ஏற்படுத்துவதற்கான தொடக்க புள்ளியாக இருக்கும். ஆக ரஷ்யாட்ட இழந்த பகுதிகளை உக்ரைன் அது ரஷ்யாவுடன் ஏத்துக்கணும், ஒண்ணு. ரெண்டாவது, நேட்டோல இணையக்கூடாது. ஆனால் கடைசியா இந்த இடையில இருக்கக்கூடிய மீடியேட்டர்ஸ் அமெரிக்காவா இருக்கட்டும், அமெரிக்காவும் கடைசியா என்ன நினைக்குமோ அந்த இடத்துக்கு தான், அந்த பொண்ணிய நோக்கி தான் போகும். கடைசியில இப்ப ஜெலன்ஸ்கி இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாதுகாப்பு என்ன அப்படின்னா, அவருக்கு ஒண்ணு கடைசியா அந்த இடத்துக்கு தான் சேருவார்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, ஜெலன்ஸ்கி ஒரு பாதுகாப்புக்கான உத்தரவாதம் ஒண்ணு தேவை. கடைசியில் பாதுகாப்புக்கான உத்தரவாதத்தை தந்து ரஷ்யா விரும்பினபடியாக
ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் எதிர்காலத்துல ஏற்படும் நான் நினைக்கிறேன். ரஷ்யாவுக்கார் சாதகமாக தான் இது போயிட்டு இருக்கு அப்படின் போது இங்க ஜெலன்ஸ்கியை நோக்கி விரலை காட்டும் விதமாக தான் அந்த பதிவும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரியான தருணத்தில் நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை வந்து இது பாசிட்டிவா தான் போகும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு லிம்போல போய் முடிய போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது இப்போ இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ட்ரைலேட்ரல் டாக்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. இப்ப ட்ரைலேட்ரலை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுக்கு இடையில 2 நாளைக்கு முன்னால புட்டின் ஒன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, நெக்ஸ்ட் டைம் இன் மாஸ்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் டைம் இன் மாஸ்கோ, மாஸ்கோல நாம சந்திக்கலாம்னு. அப்போ இந்த ட்ரைலேட்டரலுக்கு முன்னால அநேகமா மாஸ்கோல ட்ரம்புக்கும் புட்டினுக்கு இடையில அடுத்த லெவல் ஆஃப் ஒரு பைலேட்டரல் டாக் ஒன்று நடக்கும். இப்ப ட்ரைலேட்டரலுக்கு முன்னால இன்னொரு இருதரப்பு பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு பாக்கி இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. இப்ப புட்டின் சொல்லிட்டு போன மாஸ்கோவில் சந்திப்போங்கிறதுக்கு அப்புறம் என்ன மீனிங்? ஆனா அதை ரொம்ப நான் கமிட்டலா டொனால்ட் ட்ரம்ப் தவிர்த்தாருங்கிறத நம்ம பார்த்தோம். அதை கமிட் பண்ணல அவர். இல்ல அவர் அதாவது ஆனால் ஒரு விஷயம் பிரஸ் மீட்ல வச்சு நேரடியா புட்டின் அதை மெனக்கட்டு சொல்றாருன்னா சாதாரணமா இருக்கும். ஆமா, அதுவும் ட்ரம்ப் கூட நியூஸ் வாட்ச் விடக்கூடியவர், ரொம்ப ஆழமானவர். இவர் ஒவ்வொரு வார்த்தையும் மெஷர் பண்ணி சொல்லக்கூடியவர் தான், ரொம்ப கவனமா பேசக்கூடிய ஆளு. இன்னொன்னு, அவர் மெனக்கிட்டு அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறப்போ அடுத்தாப்புல தன்னுடைய ஸ்டைலுக்கு அமெரிக்க அதிபர் வரணும் அப்படின்னு தான் நினைப்பேன். அப்படித்தானே ஒரு பேலன்ஸ். இதுல இந்த ஹோல் சமிட்ல அமெரிக்கால விமர்சகர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயமே, புத்தினுக்கு போரை நிறுத்தறதுக்கெல்லாம் பெரிய ஆசை இல்லை, மிலிட்டரிலி அவங்களுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கு. அவர் இதன் மூலமாக எடுத்துக்கொள்ள விரும்புவது அப்படிங்கிறது அவருடைய பெரையா ஸ்டேட்டஸ். அவர் உலகத்திலேருந்து அந்த ஒதுக்கப்பட்டிருந்ததுலேருந்து அது ஒரு லெஜிட்டிமசி வாங்கிக்கிறார். அதுதான் அவருடைய முக்கியமான டேக்அவே. அமெரிக்காவுக்கு வந்தாச்சு, ரஷ்யாவுக்கு அமெரிக்க அதிபரை கொண்டு வருது அப்படிங்கிறது அவருடைய லெஜிட்டிமசியை வலுப்படுத்திக்கிறது தான் எண்ணமே தவிர இந்த ஒரு நாடு பிடிக்கிற நிலம் பிடிக்கிற இந்த எக்ஸ்பான்ஷனிஸ்ட் அஜெண்டாவை நிறுத்துறது அல்ல அப்படிங்கிற விமர்சனம் அமெரிக்கர்களால், குறிப்பாக இடதுசாரி அமெரிக்கர்களால் வைக்கப்படுது. இருக்கலாம், அது உண்மையா இருக்கலாம். அதாவது தன்னுடைய தரப்பு நியாயத்தை வலுப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது புட்டினுடைய பார்வையா இருக்கலாம். தான் இன்னைக்கு அதுவும் குறிப்பா அந்த உக்ரைன் வாருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் அப்படிங்கறத இல்லாமல் பண்றதுக்கான சில காரணங்களை அவர் உருவாக்குறது காரணமா அப்படியே இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. பட் எப்படி இருந்தாலுமே இதுக்கான கடைசி முடிவு அப்படிங்கிறது இல்ல. இன்னொன்னு நீங்க இப்ப சுட்டிக்காட்டினீங்க, இப்ப ட்ரைலேட்ரல் அப்படிங்கிறீங்க. ட்ரைலேட்ரல்ங்கிறது என்னன்னு, அமெரிக்கா, ரஷ்யா, ஜெலன்ஸ்கி, அதுதானே? அப்படின்னா வாட் அபவுட் யூரோப்பியன் யூனியன்? குறிப்பா அந்த நேட்டோல இதுவரைக்கும் உதவி செய்திருக்கக்கூடிய நாடுகள்லாம் இருக்குல்ல, இப்போ அந்த நாடுகள் தரப்புல இருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் வேண்டாமா? அப்படின்னா அது ஒரு 4 தரப்பை கொண்ட ஒரு பீஸ் டாக்ஸா தானே இருக்க முடியும். இப்போ முத்தரப்புன்னு சொன்னாலே அது அந்த 4ஆம் தரப்பு தான் புத்தினுக்கு ஏற்கவே இருக்காத ஒரு தரப்பு இல்ல. இந்த யூரோப்பியன் யூனியன் மீது அவருக்கு இருக்க பார்வை, நேட்டோ மீது இருக்கக்கூடிய ஒரு பார்வை. புட்டினுக்கு ஏற்கவே ஏற்காதுன்னு சொல்லிட்டீங்கன்னா பிரஸ் மீட்ல தெளிவா சொல்லியிருக்காரு புட்டின் உக்ரைனோடையும் யூரோப்போடையும் நாங்க பேச மாட்டோம் இருக்காரு. இப்ப நீங்க ட்ரைலேட்டரல் டாக்ல உக்ரைனோட உட்கார்ந்தாலே அது புட்டினுக்கு ஏற்புடையது கிடையாது. இப்ப இன்னொன்னு, இப்ப ட்ரைலேட்டரல் டாக்குங்கிறது இவங்க 2 பேருக்குள்ள இவங்க வைக்கிற ப்ரப்போசல், இத புட்டின் ஏற்பாரா இல்லையாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? ஏன்னா அவர் ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய தன்னுடைய அவால ட்ரைலேட்டரல அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. அவர் அமெரிக்காவோட நான் பேச தயார், நாங்க அக்ரிமெண்ட் போடுறோம், வேணும்னா இணக்கமான அக்ரிமெண்ட் ஓரளவு கொண்டு வரலாம், மற்றபடி உக்ரைனோட நான் பேசிட்டு இருக்க மாட்டேன், யூரோப்பியன் நேஷன்ஸோட பேச மாட்டேன்ட்டாரு. உக்ரைனோடையும் பேச மாட்டேன்னு ஆல்ரெடி புட்டின் சொல்லியிருக்கப்போ இப்ப ட்ரைலேட்டர்ல பேசிக்கலாம். இதுக்கு மட்டும் என்ன அர்த்தம் இருக்கு? இதுல 2 வகையான பார்வைகள் இருக்கு. ட்ரம்ப் ரொம்ப அவசரப்படுறாரு, ரொம்ப ஆஸ்ட்ரிவியலஸ் அவர் நோபல் பிரைஸுக்காக ஏதாவது ஒரு டீல் வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இன்னொன்று, ஹூ இஸ் அ பெட்டர் கேண்டிடேட்? இன்னைக்கு யூரோப்பிய தலைவர்களை புத்தின் மதிக்க மாட்டார். வேற யாரும் இன்னைக்கு இதை முன்னெடுக்கக்கூடிய இன்டர்நேஷனல் லெவரேஜ் கிடையாது. அப்படி இருக்கிற போது இன்னைக்கு ட்ரம்ப்பை விட்டா வேற யார் பெட்டர் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆர் தீஸ் லைவ் விஷுவல்ஸ்? ஓகே, இப்போ நம்ம லைவ் விஷுவல்ஸையும் பார்க்கணும் திரு கோலால ஸ்ரீனிவாஸ். இந்த பைலேட்ரல் டாக்ஸ் முடிந்து புதினும் ஜெலன்ஸ்கியும்
டொனால்ட் ட்ரம்ப்பும் வர உடன் 7 யூரோப்பிய நாட்டு தலைவர்களும் யூரோப்பியன் கமிஷனுடைய பிரசிடெண்ட்டும் ஒன்றாக சேர்ந்து பத்திரிகையாளர்கள் முன்பு தோன்றுகிறார்கள். இந்த ஒரு ஃபோட்டோ ஆப் ஒரு 12:30 மணி வாக்கில், அதாவது இந்திய நேரம் வாக்கில் நடைபெறும்னு சொல்லப்பட்டது ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நடக்குது. ஸோ இந்த ஃபோட்டோ ஆப்க்கு அப்புறம் என்ன அறிவிப்பு வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம திரையில் பார்க்கக்கூடிய தலைவர்கள், யூரோப்பிய தலைவர்கள், ட்ரம்ப்புடைய இடப்புறம் ஜெலன்ஸ்கி, வலப்புறம் எமானுவேல் மெக்ரான் மற்றும் உர்சுலா யூரோப்பியன் யூனியனோட கமிஷன் சீஃப் கியர் ஸ்டாமர், ஃபினிஷ் பிரசிடென்ட் மற்றும் மார்க் ரூட் நாட்டோடைய தலைவர் என, அப்புறம் கோர்ஸ் இட்டாலியோடைய ஜார்ஜியா மெலோனி. அவங்கள கடைசியாக சொன்னா இப்படி அவங்க தான் இங்கே முக்கியம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்தியாஸ் ஃபேவரட். எல்லாரும் சேர்ந்து குழு புகைப்படம் எடுத்திருக்கிறாங்க. அடுத்து என்ன அறிவிப்பு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். வாட் நெக்ஸ்ட் ஆன் அஜெண்டா? நீங்கள் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல சரியா நம்ம நேரப்படி 12:30 மணிக்கு மல்டிலேட்ரல் சந்திப்பு. இவங்க எல்லாரும் சேர்ந்து பேச இருக்காங்க. ஓகே. திரு கோலால ஸ்ரீனிவாஸ், இப்போ நமக்கு பைலேட்ரல் முடிந்திருக்கு. அதுக்கு பிறகு எல்லா தலைவர்களுக்கும் இந்த பைலேட்ரல் சமிட்டோடைய, இந்த பைலேட்ரலோடைய அவுட்கம்ஸ் விளக்கப்படுறதுக்கான, எல்லாரும் சேர்ந்து கூடி பேசுறதுக்கான சந்திப்பும் ஏற்பாடாக இருக்கிறது. ஸோ முகங்கள் பெரிய மலர்ச்சியை காட்டலை, பட் யா திஸ் குட் பி மிஸ்லீடிங். திரு கோலால ஸ்ரீனிவாஸ், உங்க பாருங்க. இப்ப பாருங்க, இதுல வந்து ட்ரம்ப், அப்புறம் யூரோப்பியன் லீடர்ஸ், ஜெலன்ஸ்கி 3 பேர் இருக்காங்கல்ல. ஓகே, அப்போ இது ஒரு ட்ரைலேட்டரலா இருக்கு. இப்ப இதுல புட்டின் இல்ல இது இன்னொரு விதமான ட்ரைலேட்டரல் டாக்ஸ் மாதிரில இருக்கு. புட்டின் இல்லாம இவங்க 3 பேர் பேசிக்கிறாங்க. அப்படின்னா புட்டினோட வந்து இவர் ட்ரம்ப் பேசுவார் போல இருக்கு. கடைசியில இப்ப ட்ரம்ப் வந்து ஒரு தூதர் மாதிரி ஆகிவிட்டார். இன்னைக்கு வேற யாருக்கு இந்த வல்லமை இருக்கு? இப்ப இந்த நாடுகள்லாம் இன்னைக்கு அவர் கூப்பிட்டாருன்னு ஒரு 2 நாள்ல வர்றாங்க. வேற எந்த தலைவருக்கு வந்து அந்த லெவரேஜ் இருக்கும்? இன்னைக்கு பைடன் கூட இந்த மாதிரியான முன்னெடுப்புகளை இவ்வளவு வேகமா முன்னெடுத்து, ஜோ பைடனை பத்தி பிரஸ் மீட்ல என்ன சொன்னான்னு பாத்தீங்களா? ஆமா, கரப்ட் லீடர்னு. ஜோ பைடனை பத்தி இன்னைக்கு பிரஸ் மீட்ல ட்ரம்ப் கூறினது. நான் என்ன சொல்றேன்னா, ஜோ பைடன் இருக்கிற வரைக்கும் போரை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள், போருக்கான ஆயுதங்கள், நிதியை வழங்கி கொண்டிருந்தார்கள். ட்ரம்ப் ஒருத்தர் தான் வந்ததுல இருந்து அமைதிங்கிற வார்த்தையவாது சொல்றாரு. இந்த அமைதிங்கிறத முன்னெடுக்கிற அந்த வழிமுறையில அவர்கிட்ட கோளாறு இருக்கலாம், இல்லாட்டி நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து அமைதி வர வேண்டும்ங்கிறத வலியுறுத்தக்கூடியவராக ட்ரம்ப் ஒருத்தர் தான் இருக்காரு. இதுக்கு முன்னால ஜோ பைடன் பீரியட்ல அப்படி எதுவுமே நம்ம பார்த்தது கிடையாது. ஓகே, இப்ப நம்ம அந்த அளவுக்கு இந்த மல்டிலேட்டரல் டாக்கும், அதாவது நீங்க சொன்னது போல யூரோப் ஒரு தரப்புன்னு எடுத்துக்கிட்டா அதை ட்ரைலேட்டரல்னு கூட வைக்கலாம். ஏன்னா இது ட்ரைலேட்டரல் வித் இப்ப வந்து இதுல புட்டின் கிடையாது. ஆஃப்கோர்ஸ் இப்போ ஜெலன்ஸ்கிக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தை முடிந்து அதோடைய அவுட்கம்ஸ், இவங்கெல்லாம் யூரோப்பிய தலைவர்கள், யூரோப்பிய நாட்டு தலைவர்கள் 7 பேர் மற்றும் யூரோப்பிய ஒன்றியத்துடைய தலைவர், இவர்கள் அடங்கிய குழாமிடம் வைக்கப்படுகிறது. ஸோ அதற்கு பிறகு இதோடைய அவுட்கம் வெளியில் வரலாம். இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதா, இல்லை ஒரு ஸ்டேல்மேட்டில் நிற்கிறதா, இல்லை இன்னும் கூட சில பேச்சுவார்த்தைகள் தேவைப்படுதா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்போ ஒரே ஒரு விஷயம், நாங்க ஹலோ எஸ் யூர் ஆன் ஏர் சார். ஒரே ஒரு விஷயத்துக்கு சொல்ல விரும்புறேன். அதாவது இந்த பீஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். இது வந்து எந்த இடத்துலயும் இதுக்கு மேல போகாது, இதோடு நின்று போச்சு, நோ அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகல, அடுத்தடுத்து உருண்டு போய்கொண்டே இருக்கிறது. இது ஒரு நல்ல சமிக்கை ஒண்ணு. 2வது, ஏதோ ஒரு இடத்துல இந்த பீஸ் ஏற்பட்டே தீரும். இந்த பீஸ் ஏற்படுறப்போ 2 விஷயத்துல புட்டினை வந்து அவ்வளவு சாமான்யமெல்லாம் நீங்க வந்து அப்பீஸ் பண்ணவே முடியாது. அப்போ நிச்சயமா நேட்டோல இது அங்கத்துவம் பெற முடியாது. அதே போல ரஷ்யா பிடித்த பகுதிகளை அவங்கள்ட்ட ஒப்படைக்க வேண்டியிருக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி.
இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.